வேலை செய்ய பாக்கலாம். என்னடா சரக்கெல்லாம் ஒழுங்கா போகுதா? போதுண்ணே. உள்ளையா வெளியா? வெளியேதான். தலைவரே தலைவரே தலைவரே, அதோ போறால அந்த பொண்ணுதான் ஊர் ஜனங்க முன்னாடி உங்களை மிருகம்னு திட்டினவன். மிருகம் நான் என்னன்னு காட்டிடுறேன். ஆமா தலைவரே, இதுதான் சரியான சந்தர்ப்பம். பாருங்க, நம்ம எவ்வளவோ ஊருக்குள்ள தப்பு பண்றோம், அது எனக்கு தப்பா தெரியல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இந்த தப்பு மட்டும் வேண்டாம். உலகம் எதை எதை தப்புன்னு சொல்லுதோ அதெல்லாம் எனக்கு ரைட்ரா. அதனால இந்த தப்பையும் செஞ்சிடுறேன். நான் சொன்ன கேட்காம போறீங்க. கிடப்பாரு இங்க வா. என்னங்கண்ணே? ஏன்டா ஏவுகணைக்கு பிறந்தவனே ஏவிட்டே நீ? ஐயா கேட்ட திறந்தாச்சு. உங்களை விவரம் புரியாம பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. காற்றும் நீயே, கடலும் நீயே, வானமும் நீயே, வள்ளலும் நீயே. போதும், கூழ்ந்தது போதும், பணத்தை கொடு. என்ன 5 கேட்டதுக்கு 500 கொடுத்தா 500 கொடுத்தா 1000 கொடுக்க மாட்டேன். அப்படியா? கொடு. ஆப்பிரிக்கால ஏண்டா 500 கொடுத்தா 1000 கொடுப்பானா? நீங்க தான கொடுக்க சொன்னீங்க. நான் கொடுக்க கொடுத்துறதா? இப்ப போயிட்டானடா. நம்மளே எத்த, இவன் எத்தனுக்கு எத்தனா இருக்கானே. இந்த காட்டருமை ஊருக்குள்ள போய் என்னென்ன பண்ண போகுதோ. ஏண்டா இந்த ஊர்ல பொம்பளைங்களே இல்லையாடா? எல்லாம் ஆம்பளைங்களா போறானுங்க, அதுவும் உன்ன மாதிரி அசிங்கமானவங்களா இருக்கானுங்க. பொம்பளைங்க இல்லாத ஊர்ல ஆம்பளைங்களுக்கு என்னென்ன வேலை? பின்ன எங்கடா பொம்பளைங்களே காணோம்? உங்களுக்கு அழகான பொண்ணுங்க தானே வேணும். பகல்ல குளத்தங்கரையில பாக்கலாம், சாயந்தரம் கோயில்ல பாக்கலாம். ஏண்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அவ டிவில ஒளி ஒளியை பாத்துக்கிட்டு இருப்பாளுங்க. இன்னைக்கு எவடா கோயிலுக்கு வர போறா? குறுக்கள் தாண்டா இருப்பாரு. குறுக்கல் வேண்டாங்க, குளத்துக்கே போ. சீக்கிரம் வாங்க, குளத்துல சைஸ் வாரியா இருக்கும். எது வேணுமோ நீங்களே செட்டப் பண்ணிக்கங்க. அப்புறம் அது நல்லா இல்ல இது நல்லா இல்லன்னு ஏன் உயிரை வாங்காதீங்க. ஏய் வாடா, குளத்துக்கு போனா பொண்ணுங்களை பாக்கலாம்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்த. இவளுங்க என்ன பொண்ணுங்களாடா? இவளுங்களை விட குளம் தாண்டா நல்லா இருக்கு. அண்ணே, நீங்க எந்த மாதிரி பொண்ணுதான் வேணுங்கிறீங்க? அதை ஏண்டா கேக்குற? மப்பும் மந்தாரம்மா, கொத்தும் கொலையுமா, தல தல தலன்னு இருக்கணும்டா. ஆசை பாரு. ஏமா இந்த ஊர்ல அழகான பொண்ணுங்களே இல்லையா? என்ன பார்த்தா அழகா தெரியலையா? இந்த ஊர்லயே நான் தான் ரொம்ப அழகு. என் பேரு அழகு சுந்தரி. ஏண்டா இந்த ஊர்லயே இந்த பொண்ணுதான் அழகுன்னா மத்த பொண்ணுங்க எப்படி இருப்பாளுங்க? அண்ணே, ஒவ்வொரு பொம்பளையும் மத்த பொம்பளைய விட தான் தான் அழகுன்னு நினைப்பாங்க. அவன் அந்த நினைப்புல சொல்லிட்டு போறான். வாங்க ஊருக்குள்ள போய் பாப்போம். சரி வா. என்னென்ன இது? இந்த ஊர்ல புதுசா வாங்கின தோப்பா பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போற தோகமையிலேயே பாத்துட்டு நிக்கிறீங்க. புதுசா எதை பார்த்தாலும் அண்ணன் இறங்கி பாத்துருவாரு. பக்கா படிக்க முக்கா படியா இருந்தாலும் பாக்குறதுக்கு பாப்பா டாப்பா இருக்காடா. ஐயோ வேண்டாண்ணே, டப்பா டான்ஸ் ஆடிடா. ஏண்டா அவன் ரத்தனத்தோட தங்கச்சி. பொண்டாட்டியா இருந்த தாண்டா வம்பு. தங்கச்சி தானே போட்டுற தும்பு. அண்ணே, செக் போஸ்ட்ல வசூல் பண்றது, சாராயம் காய்ச்சறது, இந்த ஊர்ல நடக்கிற அடாவடித்தனம் அத்தனைக்கும் மொத்த குத்தகைக்காரனே அவன். வேண்டாண்ணே பொல்லாப்பு. யார எப்படி விலைக்கு வாங்கணும்னு இந்த பணங்குடி மைனருக்கு தெரியும்டா. ஏற வண்டியில வாழைப்பழனே இந்தா 4 பழம் என்னாச்சுண்ணே? ஒரு பழம் 4 நானே, 4 பழம் 1 ரூபாண்ணே. 10 ரூபாய் எடு. என்னண்ணே பழம் நீங்க தான் சாப்பிட்டீங்க, பணம் நீங்க தானே கொடுக்கணும். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. எங்க தலைவர் மாமூல் வாங்குற நாள். வணக்கண்ணே. வணக்கம் தலைவரே. இந்தாங்க குமரையா. இந்தாங்க. வணக்கம். ஏய் தனாகா வீட்டுக்கு ஒரு 10 இலையை அனுப்புடா. சரிங்க. வரேன்னு. சரிங்க.
உடைஞ்ச காக்கா மாதிரி கத்திட்டு வரீங்க? ரெக்கதானே உடைஞ்சு போச்சு. அங்க அந்த ரத்தனம் பையன் அடிபட்டு கிடக்குறானே. யாருடா அது? அண்ணே, அன்னைக்கு இந்த ஊருக்குள்ள வந்தப்ப ஒரு பொண்ணை பார்த்த உடனே கட்டிக்கிட்டா இவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணோட நொண்ணே அண்ணன். அவ அடிபட்டா நமக்கு என்னடா? அடிபட்டா அதிர்ஷ்டம் நமக்கு தானே. நமக்கு எங்கடா அதிர்ஷ்டம்? அண்ணனுக்கு இல்ல அதிர்ஷ்டம். அண்ணே, பழ நழுவி பால்ல விழுந்த மாதிரி ரத்தனம் பையன் அடிபட்டு கீழே விழுந்துட்டான். அவனை நீங்க தூக்கி நிறுத்திட்டீங்கன்னா அவன் தங்கச்சியை நாம தூக்கிக்கிட்டே போயிடலாம். நீங்க தூக்குங்க, நான் விசிறி விடுறேன். கையோட அவனை போய் கொண்டு வாங்கடா. அப்ப அவன் 2 காலையும் போடா. மொத்தமா கொண்டாந்துறேன். கடப்பாரு என்னங்கண்ணே? நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம். எங்கிருந்தோ ஒரு தாடிக்கார வந்து நம்ம தலைவரை தட்டி செல்லா காசாக்கி விட்டானே. போற போக்க பார்த்தா பிறக்க போற குழந்தை கூட நம்ம தலைவரை மதிக்காது போல் இருக்குண்ணே. அண்ணே, இப்ப வயித்த பசிக்குது, கண்ணை இருட்டுது, காதை அடைக்குது, என்னன்னே பண்றது? பேசாம இருடா, நம்ம மொட்டை கடை இருக்குல்ல, அவனை போய் மொட்டை அடிச்சிருவான். வா. இந்தாங்கடா கடப்பாறை மம்பட்டி ஒண்ணா வந்திருக்கிறீங்க. பக்கத்துல கிணறு தோண்டிக்கிட்டு இருந்தான். ஆனா நீங்க வேற பசி கண்ணை மறைக்குது. பழம் என்ன விலங்க? உங்களுக்காக என்ன வேலை ஜாஸ்தியா சொல்ல போறேன். எல்லாருக்கும் 4 நான் கொடுக்குறேன், உங்களுக்காக 4 ரூபாய்க்கு தரேன். என்னங்க அநியாயமா இருக்கு? அநியாயம் செஞ்சவங்களுக்கு அநியாயமா தான் வேலை சொல்லுவேன். இஷ்டம் தான் வாங்கலன்னு போங்கடா. பழம் என்ன விலைண்ணே? 4 நானே. 4 நாவா? தார் என்ன விலைன்னு கேட்டேன். 25 ரூபாண்ணே. 20 ரூபா வச்சுங்கண்ணே. உங்க வீட்டுல என்னென்ன விசேஷம்? உடம்பு தேரலன்னு டாக்டர் கிட்ட போனேன். ஒரு தாரு பழத்தை ஒன்னா சாப்பிட சொன்னாரு. சைனாவுல சியா முய்யான்னு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு? தோல்ல தான் அதிக சத்து இருக்கு, ரத்தத்துல சத்தே இல்லன்னு சொல்லிட்டாரு. நீங்க பேப்பர் பாக்கலையா? பழம் பழத்தை சாப்பிட்டு தோலை குடுக்கு. நான் என்ன இழிச்ச வாங்கினா இல்ல கேளையினா? பழம் கொடுத்து பழத்தை நான் வாங்கி பழத்தை நான் சாப்பிடுறது, தோலை நீ சாப்பிடுறதா? அதுக்கு வேற அளப்பாரு. வேணா நீ பழத்தை சாப்பிடு, தோலை எனக்கு கொடுத்துரு. எதுக்குங்க எவ்வளவு பணம்? 2 உள்ளங்களை சேர்த்து வைக்கத்தான். 2 உள்ளங்கள்னா? மகாவையும் ரவியையும் தான். இந்த லெட்டரை எப்படியாவது மகா கிட்ட சேர்த்து மகாவை ரவி வீட்டுக்கு வர வச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். தம்பி, நாங்க செஞ்ச பாவத்துக்கு காசி ராமேஸ்வரம் போனாலும் கர்மம் தீராது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ரவி வீட்டுக்கு போறதுக்குள்ள மகா அங்க இருப்பா. ஏய், பணமா கொடுறா. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, போ. ஏய், வாடா. தலைவரே, என்னடா? ஆடு நனைஞ்சு போச்சுன்னா ஓனாக்கி கொண்டாட்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அதை நிரூபிச்சுட்டான். என்னடா கட்டியார் மகன் வந்ததுல இருந்து நீங்க செல்லா காசு ஆயிட்டீங்கன்னு ஊர் பூரா தண்டா போடுறான். அப்படியா சொன்னா? நீங்க உட்காருங்க. இவன் சுண்டக்கா பையன். இவனை நீங்க அடிக்கலாமா? உங்க பொண்ணாட நீங்க பொண்ணாக கூடாது. இவன் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா தலைவரை தண்டா போடுவியா? அடிக்க அவரை சொன்னா உங்களுக்கு என்ன கோபம் வருது? அவரை சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? அவர் உப்பு தின்று கேட்டா நான் ஏன் சொல்லுவியா? விஷயம் இருக்கு. தலைவரே, அடிச்சது போதுமா? சரி விடுப்பாவன் கடப்பாறை உடைஞ்சிருப்பா. அப்ப வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வரட்டுங்களா? வந்த வேலை முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? அவனை உங்க முன்னாடி அடிக்கணும்னு நினைச்சேன், அடிச்ச முடிஞ்சு போச்சு. வரட்டுங்களா? வாடா. நானும் வரட்டுமா? வாடா. என்னடா சரி பேச்சு? போங்கடா. மூளை கட்டவனே. கூட அரைச்சிருவீங்கள. தலைவா, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு கவிதை வேணும். கவிதையா? எதுக்குடா? கட்டினா கவிஞனை தான் கட்டுவேன், இல்லன்னா காவியத்தான் கட்டுவேன்னு சொல்லிட்டாரா ஆளு. அதுக்கு நீ என்ன சொன்ன? கவிஞனா வரேன், கவிதையோட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பரீட்சையே பக்கத்துல இருக்கவன பார்த்தா எழுதுவேன், அப்புறம் எப்படா கவிதை எழுதுவேன்? ரவி இருக்கிறப்ப எனக்கு என்னடா கவலை? டேய் சாமிநாதா, பஞ்சாப் பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொல்லு, முயற்சி பண்றேன். காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொல்லு, முயற்சி பண்றேன். ஆனா கவிதை எழுதுன்னு மட்டும் சொல்லாத, அது எனக்கு வராதுடா. ஐயோ, என்னடா இது இப்படி சொல்ற? தமிழ் வாத்தியார் பையனா இருந்துகிட்டு நீயே இப்படி சொன்னா எப்படிடா? ஒண்ணு பண்ணு, எங்க அப்பா எழுதின கவிதையெல்லாம் நிறைய இருக்கு, அதை எடுத்து தரேன். நீ எழுதுனதா சொல்லி ஒரு அசத்து. சரி. வேண்டாப்பா, வேண்டாம். ஏண்டா? ஒருவேளை எழுதுனது உங்க அப்பா தான் அவளுக்கு தெரிஞ்சு போய் அவன் நேரம் உங்க அப்பா கிட்ட போயிட்டான்னா கதை கந்தலாயிடும். நான் வேற இடம் பாத்துக்கிறேன். ஏய் குமார், டாக்டரை கட்டிக்குவேன், வக்கீல கட்டிக்குவேன் சொல்ற பொண்ணை பாத்திருக்கேன். ஆனா கவிஞனை தான் கட்டிக்குவேன்னு சொல்ற பொண்ணை பார்த்ததே இல்ல. கவிதைங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? டேய், எழுதி பாரு, தெரியும். எனக்கு என்னடா தெரியும்? ஏண்ட தெரியாது? ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். சந்தர்ப்பம் வந்தா வெளியே வருது. டேய் குமார், நீ சொன்ன சந்தர்ப்பம் வந்துகிட்டு இருக்குடா.
யார பொண்ணு? நம்ம ஊர் பொண்ணுதான். நம்ம ஊர் பொண்ணா? ம். நான் பார்த்ததே இல்லையே. நீ எந்த பொண்ணை தான் தலை நிமிந்து பாத்திருக்க? இந்த பொண்ணை பாக்குறதுக்கு அவ நம்ம காலேஜ்ல சேர்ந்து 1 மாசம் ஆகுது. இல்லடா, சரியா 28 நாள். அவ காலேஜுக்கு வந்த அன்னைக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல வந்தா. அதுக்கு அடுத்த நாள் சிவப்பு, அதுக்கு அடுத்த நாள் நீலம், அதுக்கு அடுத்த நாள் கிரீன். டேய், எப்படிடா இவ்வளவு கரெக்டா சொல்ற? கம்ப்யூட்டர் கூட தப்பு பண்ணுண்டா, ஆனா இந்த காளிதாசன் தப்பே பண்ண மாட்டான். அவளை பத்தின எல்லா மேட்டரையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கேன். இவ்வளவு ஏன்டா, அவ தினமும் காலேஜுக்கு வரதுக்காக பூங்குடி கூட்ரோட்ல பஸ்ஸுக்கு வருவா பாரு, அந்த அழகே தனிடா. இந்த தம்பியாவது பரவாயில்ல, 9 மணிக்கு வர்ற பஸ்ஸுக்கு 7 மணிக்கு தான் வந்து நிக்குது. அங்க ஒருத்தனை பாரு, நேத்து ராத்திரியே கேரியலோட வந்து படுத்து கிடக்குறதா. ரவி, எப்போதும் குமாரோட பைக்ல தான் போவேன். இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிற சைட்டா? ஏய் பாட்டிடா. ஓ பாட்டியா? பைக் என்னாச்சு? பஞ்சர். ஒட்ட வண்டி தானே? ஒட்டத்தான் நிக்கிறேன். ஒட்டு ஒட்டு. பாட்டிக்கு சொந்த ஒரு வெள்ளிங்கிறியா? என்ன அழகா முடிய வச்சிருக்கேன். ஏய் பஸ் வந்துருச்சு. வந்துருச்சா? நான் இங்க ஏற்கனவே லேட்டு, சீக்கிரம் வாங்கப்பா. யாருங்க பாட்டி கூட முன்னாடி போட்டு நீ மட்டும் பின்னாடி வா. பின்னாடி ஒரு சீட் இருக்கு, அங்க வந்து உட்காரு. சீக்கிரம் வாங்கப்பா. ஏய், வரசாம ஏற மாட்டியா? தங்கத்தை வருஷி தாயா பாக்கணும். இரும்ப அடிச்சுதான் பாக்கணும். ஐயோ, இந்த பஸ் விட்டு வர காதல் பஸ்ஸே கிடையாது. ரவி, இங்க நிறைய இடம் இருக்கு, வரியா? நான் வரல, எனக்கு இங்கேயே வசதியா இருக்கு. டிக்கெட் 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 டிக்கெட். கண்டக்டர், இருங்க, நானே வர்றேன். இந்தா. இந்தாங்க. தேங்க் யூ. இருக்கட்டும். கண்டக்டர், என்னய்யா? காலேஜ் மாணவர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய பொதுச்சேவை செய்வோம். நீங்க தான் கோஆபரேட் பண்ணும். பஸ் ஸ்டாண்ட்ல சாக்கடையெல்லாம் அடைச்சிருக்குது, அத முதல்ல எடுத்து விடுங்கய்யா. லீவு நல்ல அது நீங்களே செஞ்சிருங்க. ஆசா, எனக்கு ஒரு முக்காரவா டிக்கெட் வாங்கி கூட. நீயே போய் வாங்கிக்க. வயசு பொண்ணுங்க கேட்டா வாங்கி கொடுப்பானுங்க. மேடம், நான் வாங்கி தரேன். வாங்கி கொடுங்க. கண்டக்டர், ஒரு முக்கார்வட்டிக்கு கொடு. ஐயா, கிழவிக்கு கூட டிக்கெட் கொடுக்க மாட்டீங்களா? என்னய்யா இது கண்டக்டர் தொழில்? முன்னெல்லாம் ஒரு நாள் என்ன பார்க்கலன்னா துடிச்சிருவேன். ஆனா இப்போ என்னையே மறக்க ஆரம்பிச்சுட்டடா. குமார், அரசாங்கத்துக்கு அறிவே இல்லடா. என்னடா போதை மருந்து சாப்பிடுறது குற்றம்னு தடை போடுறாங்க. காதல் அதை விட போதையானது. நியாயமா பார்த்தா காதலுக்கு தான்டா தடை போட்டிருக்கணும். ஏண்டா சிரிக்கிற? இல்ல, முன்ன விட நீ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டடா. டேய், சும்மாவா சொன்னாங்க காதலிக்க ஆரம்பிச்சுட்டா கழுதைக்கு கூட சங்கீதம் வரும்னு? சங்கீதம் வருதுடா. அவன் நடையே அழகுடா. அவ அண்ணனோட உதையே அழகுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. டேய், அவ ரத்னத்தோட தங்கச்சிரா. ஐ லவ் யூன்னு அவகிட்ட போய் நின்ன, ஐ வில் கில் யூன்னு அவ அண்ணன் உங்ககிட்ட வந்து நிப்பான். மகா, ஒரு நிமிஷம். இத உன்கிட்ட கொடுக்கணும்னு 1 மாசமா தவிச்சிட்டு இருந்தேன். இந்தா படிச்சு பாரு. லவ் லெட்டரா? எஸ். டேய், விடுடா. வேண்டாம்டா. லவ் லெட்டரா கொடுக்குறேன். லவ் லெட்டர். ரவி, விடுடா. வேண்டாம்டா. இது காலேஜ் நினைச்சியா, கசாப்பு கடை நினைச்சியா? என்னுடைய சர்வீஸ்ல ஒழுக்கமான காலேஜ், ஒழுக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் பேர் வாங்கி கொடுத்திருக்கேன். அதை கெடுத்துருவ போல இருக்க. அந்த பேரு கெட்டு போற மாதிரி நான் நடந்துக்கல சார். இவன் தான் நடந்துக்கிட்டான். அதனால தான் அடிச்சேன். நான் அடிச்சது தப்பா ரைட்டான்னு அந்த பொண்ணையே கேட்டு பாருங்க சார். ஏமா, அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? இல்ல சார். இவன் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தானா? கொடுத்தாரு சார். ஆனா லவ் லெட்டர் கொடுத்தது எப்படி சார் தப்பாகும்? சார், ஒரு பொண்ணு மேல ஒருத்தன் ஆசைப்படுறதும் ஆசையை வெளிப்படுத்துறதும் தப்பே இல்ல சார். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தகராறு பண்ணாதான் தப்பு. அதுக்கப்புறமும் அவ பின்னாலே சுத்துறாதான் சார் தப்பு. நானோ, இவன் லவ் லெட்டர் கொடுத்தது தப்புதான் சார்.
ஒரு வீட்டுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் போறாங்க. மாப்பிள்ளை பிடிக்கலன்னு பொண்ணு சொல்லிட்டா மாப்பிள்ளைய உதச்சு அனுப்ப மாட்டாங்க, நாகரிகமா சொல்லித்தான் அனுப்புவாங்க. அப்பா அம்மாவோட வந்து சம்மதம் கேட்டா தப்பு இல்ல, ஆனா அவனா வந்து சம்மதம் கேட்டா எப்படி சார் தப்பாகும்? அப்படியே இவர் உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கிறதுக்கு நான் அவர் கூட பிறந்த தங்கச்சியும் இல்ல, கட்டிக்க போற அத்தை மகளும் இல்ல. மிஸ்டர் ரவி, திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். இந்த மாதிரி இன்னொரு தடவை கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். கோ. அவன் லவ் லெட்டர் கொடுத்தா உனக்கு என்னடா? அவன் என்னமோ உன்னை காதலிக்கிற மாதிரியும் கல்யாணம் பண்றதுக்கு துடிச்சிட்டு நிக்கிற மாதிரியும் ஒரு நினைப்பு உனக்கு. இங்க பாருடா, காதல் பரீட்சையில ஃபெயில் ஆனவங்க தான் அதிகம், பாஸ் ஆனவங்க லட்சத்துல ஒருத்தன் தான், அதுவும் 3rd கிளாஸ்ல. அதான் கிளாஸ்ல பாடம் ஓடல, படம் ஓடிட்டு இருந்தது. படம் ஓடுதோ பாடம் ஓடுதோ, இப்ப நான் ஓட வேண்டியது இருக்கு. மேல பாருங்கடி, ஒரே மழை வர மாதிரி இருக்கு. ஆமாடி, சீக்கிரம் போலாம். அப்ப நான் வரேன். பாய் பாய். இந்த போல டீ ஒண்ணு போடுங்க. எப்பதான் இந்த ஊர்ல இந்த அட்டூழியம் ஒளியுமோ, உள்ள வந்தா 5ங்கிறான், வெளியே போனா 10ங்கிறான். என்ன இது அநியாயமா இருக்கு? என்னது அநியாயமா இருக்குதான்? 5 ரூபா கொடுத்தா உள்ள போலாம், இல்லைன்னா இப்படியே போயிடலாம். இது எங்க தலைவரோட உத்தரவு. யாரு உங்க தலைவர்? அதோ உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்தான் எங்க தலைவர். ஓ, அவர்தான் உங்க தலைவரா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா தலைவரா தெரியலையா? நானும் ஒரு நாளைக்கு தலைவராகி காட்டுறேன். இப்பெல்லாம் யார் யாரு தலைவன் ஆகணும்னு விவசாயே இல்லாம போயிடுச்சு. என்னம்மா கண்ணு சொல்லுமா பொண்ணு, சௌக்கியம்மா? யோ சுமாரியா, ஜெயில்னா என்னன்னு தெரியுமா? தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, சொரிஞ்சது சொரியாதது அனைத்தும் எனக்கு தெரியும். நீ 5 ரூபாய் கப்பம் செலுத்தி விட்டு இப்படியே செல், இல்லை என்றால் அப்படியே செல். ஜெயில்லயும் ஒரு செல் இருக்கு தெரியுமா? தெரியுமே. போர்ஜரி கேஸ்ல உள்ள போனா 4 வருஷம் கம்பி எண்ணணும். இந்தாமா, நான் இவனுக்கு தாமா தலைவன். எங்க 2 பேருக்கும் தலைவர் இன்னொருத்தர் இருக்காருமா. அப்படியா? அவன் யாருன்னு பாத்துறேன். ஏய், இப்ப இதான் எனக்கு தேவை. ஒரு மிருகத்தை வளர்த்து மனுஷனா பாக்குறீங்களே, இத்தனை மனுஷங்க இருக்கிறீங்க, உங்களால இந்த மிருகத்தை அடக்க முடியல? பேசாம வேட்டி சட்டை கழிச்சு போட்டு புடவை ஜாக்கெட் மாட்டிக்கங்க. கையில எடுத்து பொழுசாயா வந்தா புள்ள, பொல்லாத பொறுப்பதங்க பொறுக்கித்தனம் பண்ணுவாங்க. பார்த்து நடந்துக்க, கண்ணு தெரிஞ்சு நடந்துக்க, ஊரே புரிஞ்சு நடந்துக்க. என்ன பண்ண சொல்ற இந்து? எத்தனை அடியாட்களை வச்சு ஊரையே மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எம தர்ம, நீங்க எல்லாரும் எரும மாடுங்க, அதானே அர்த்தம்? இப்ப இந்த நிலையில நீ சொல்ற வார்த்தை உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் மௌனமா இருக்கிறதுக்கு காரணம், நோயாளியான உன் அத்தைய காப்பாத்தணும்னு தான். ஒத்தடம் கொடுக்குற உன்னோட வார்த்தையில இப்ப எனக்கு தேவையில்லை. சரி சரி, ஆத்திரப்படாத இந்து. உனக்கு எத்தனையோ தடவை லெட்டர் போட்டேன், அப்பெல்லாம் வராம இப்ப திடீர்னு வந்து நிக்கிறியே. ஏன் இப்ப என்னாச்சு? உனக்கு நாட்டு பாடல்கள் வாங்கி தரேன்னு எழுதியிருந்தேனே அந்த தமிழ் வாத்தியார் இப்ப உயிரோட இல்ல. ஐயோ, அப்ப நான் எப்படி? கவலைப்படாத, அவரோட மகன் கூடிய சீக்கிரம் வந்துருவான், உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வான். அங்க பத்தியா வேகமா ஒருத்தன் வர்றான். அவன் வர்றத பார்த்தா கேட்ட உடனே உள்ள புந்துருவான் போல இருக்கு. போய் படக்கடா. அண்ணே, வரவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, அடிக்கடி கொடுத்தா என்னன்னே செய்யறது? பக்கத்துல தெர்மாஸ்டர் எதுக்கடா இருக்கு? அங்க கொண்டு வந்து சேர்த்த மாட்டேன். மாமூல் கொடுத்தா மட்டும் நீங்க வாங்கிக்குவீங்க, மாத்து கொடுத்தா நான் வாங்கணுமாக்கா? அடி வாங்குறது பேர் தான் அடியாளு. ஏய், நீ போலன்னா நான் ஒண்ணு அடிச்சு விடுவேன். போடா. போங்கண்ணே, உங்ககிட்ட வாங்குறதுக்கு பதிலா அவன்கிட்டயே வாங்கிக்குவேன். யோ இல்லையா? நீ பாட்டுல போயிட்டே இருக்க. நான் ஊருக்குள்ள போகணும். நான் என்ன காட்டுக்குள்ள போகணும்னு சொன்னேன்? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. ஊரு புதுசா? இல்லைங்க, பழசுதான். பழசா? நான் பார்க்கவே இல்லையே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸா? டேய், தமிழ்ல சொல்றேன். அதாவது யாரு இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாலும் தலைக்கு 5 ரூபா மாமூல் கொடுக்கணும். அதத்தான் எங்க தலைவர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு இந்தியில சொல்றாரு. ஏழை அடிக்கிறீங்க? ஏண்டா, அவர் படிச்சவரு, என்ன பத்தி என்னடா பாரு. இந்தியாடா இது? உருதுல? உருது. யோ, இது என்ன அதிகார உத்தியோகமா இல்ல அரசாங்க உத்தியோகமா? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 5 ரூபா கொடுத்து உள்ள போயா.
கொடுக்கலன்னா நம்மளை பத்தி சொல்ற போட்டிருக்கிற சட்டையும் பேண்டையும் உருவிட்டு அண்டர்வேரோட அப்படியே அனுப்பிச்சிருவோம். அப்படியா? அப்படி வாங்க தர்றேன். ஓ குடுக்கறது இங்கே அப்படியா? அண்டர்வேர்ல இருக்குல்ல. நான் சொல்ற கரெக்டா அண்ட்ராய்ட்ல இருக்க போ. உலவா ஏய் பையன் பயப்படுறா. 5க்கு 10 கலட்டு. பெரிய தலைவருக்கு 5, இந்த சின்ன தலைவருக்கு 5. ஐயோ கலட்டாது. இந்த நேரத்துல இருந்து நம்ம ஐயோ என்ன அவன் டிரைவர் சொன்னா இவன் டிரைவர் ஊத்திட்டு இருக்கான். என்னாச்சு? டேய், இனிமே யாருகிட்டயாவது 5-10 வசூல் பண்ணீங்க, இன்னைக்கு சட்டையை உரிச்ச மாதிரி நாளைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். நான் அப்பவே சொன்னேங்க இவர் படிச்சவரு மாமூல் வாங்காதான்னு சொன்னேன். கேட்டியா? இந்த நீங்க போங்க. அண்ணே வரட்டுங்களா? வேற ஏதாவது? ஐயோ அண்ணே வணக்கண்ணே. நான் விடுதலை ஆயிட்டேனே. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கண்ணே. அக்கா, நான் தமிழ் வாத்தியார் மகன் வந்திருக்கேன். ஏன்க்கா யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேங்கிறதுக்காகவா? இந்த ஊர்ல என் கூட யார் பேசினா பேசாட்டி என்ன, எனக்காக என் மகா இருக்கா. தலைவரே தலைவரே ஏன்டா அப்படி தொங்கி போய் வரீங்க? ஏண்டா சாக்கடையில் இருந்த பெருச்சாளி டேயா அடிச்சா அப்படியே பூமிக்குள்ள போயிருவேன். சரி சரி மாமூல கொடு. மாமூலா? அத கேட்டதுக்கு தான் இந்த கிழி கிழிச்சு அனுப்பிச்சிட்டான். போய் தலைவரை கூப்பிடுறே. ஏன்டா அப்படி கத்துற? கூப்பிடுற. ஏன்னா ஆடா ஆளாக்கா இருந்துட்டு இந்த ஆட்ட ஆட்டிட்டு போறானே. அவன்கிட்ட செட்டப் இருக்கு. அவன் இப்படியே ஆட்டுவான், இதுக்கு மேலேயே ஆட்டுவான். என்னடா இது அலங்கோலம்? அண்ணே ஊருக்குள்ள நீங்க புலியா இருந்தீங்க, உங்களை கண்டு எல்லாரும் பயப்பட்டாங்க. இப்ப ஒரு சிங்கம் நுழைஞ்சு வச்சனே. யாருடா அந்த சிங்கம்? எவனோ இந்த ஊருக்காரனா 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கான். வந்துட்டானா? வரேன்டா. ஏய் என்ன கிடையே ஆயுத பூஜை கொண்டாடிட்டீங்களா? என்ன கிடையா வாடி போடின்னு சொன்னீங்க, வாயை கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. அந்த ரவுடி ரத்தனத்தோட ஆளுங்கன்னா பெரிய கொம்பன் இல்லப்பா, நாக்கு அறுத்து போடுவேன். ஏண்டா அவங்கள வாடி அடிக்காதீங்க. நான் எப்போ கண்டேன்? அக்கா உங்க சுண்டல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, கொஞ்சம் சுண்டல் கொடுக்கா. அப்படி மரியாதையா கேட்கணும். கொண்டாந்து தர்றேன். என்னடா இந்த வெட்டு வெட்டிட்டு போறா? பழைய பாட்டு இல்ல. என்ன கடப்பாரு என்னங்கண்ணே? ஆயுத பூஜை எதுக்குடா கொண்டாடுறாங்க? அவன் செய்யற தொழில நல்லா ஓஹோன்னு வரணும், நல்லா விருத்தி அடையணும், நல்லா வருமானம் பெருகணும், ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கண்ணே. வக்கீல் எதுக்காக கொண்டாடுறாரு? அதான் கொலை எல்லாம் பெருகணும், கேஸுக்கு வரணும், அதனால வருமானம் பெருகணும்னு வக்கீல கொண்டாடுவாங்கண்ணே. டாக்டர் எதுக்காக கொண்டாடுறாங்க? வியாதிகள் பரவச்சுன்னா நோயாளிங்க வருவாங்க, வருமானம் பெருகும், அதனால டாக்டர் கொண்டாடுறாங்கண்ணே. ஓஹோ, அப்ப நம்ம நாட்டுல அவன் சுயநலத்துக்காக பண்டிகை கொண்டாடுறாங்க. டேய் நம்ம கேட்ல காசு வாங்குறது தப்பே இல்லடா, வாடா. தனா தனா, நீ ஏன்டா வந்து உயிரை எடுக்கிற? உங்க அக்கால வர சொல்ற, உன்னை வச்சு ஊஞ்சல் ஆடுறது. அக்கா கூட ஊஞ்சல் ஆடுங்க, நான் ஆடுறதுக்கு இப்ப கொஞ்சம் ஊத்துங்க. இந்த குடிச்சு தொல்ல, இதையாவது கொஞ்சம் அதிகமா ஊத்துங்க, என் உயரத்துக்கு ஊத்தாம.